கொஸ்டின் நம்பர் 5. 5 மீட்டர் நீளமுள்ள ஒரு ஏணியானது சுவற்றிலிருந்து 4 மீட்டர் தொலைவில் அடிப்பாகம் தரையை தொடுமாறு சுவற்றின் மீது சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது எனில் ஏணியின் தரைப்பகுதியுடன் ஏற்படுத்தும் கோணம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபைண்ட் த ஆங்கிள் மேட் பை த லேடர் ஆஃப் த லென்த் 5 மீட்டர் வித் தி கிரவுண்ட் இஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் எண்ட் இஸ் 4 மீட்டர் away from the wall and the other end is அதர் எண்ட் இஸ் அண்ட் தி வால்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்ராம் வரைகிறேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது என்னோடய ஆப்போசிட், இது அட்ஜசன்ட்டு, இது ஹைப்போட்டீனியஸு. இது எனக்கு 4 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் வால்னா இதிலிருந்து 4 மீட்டர் அவேல இருக்குது. ஸோ இது எனக்கு 4 மீட்டர், பேஸ் வந்து 4 மீட்டர். அப்போ அதோட இன்னொரு பக்கம் இங்கே தானே இருக்கும். ஸோ அப்போ இதாக தான் வாலாக இருக்கும். ஸோ இது லேடர் வந்து 5 மீட்டர் ஆங்கிளில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னோடய ஹைப்போட்டீனியஸ். ஸோ நான் இப்போ வந்து எனக்கு அட்ஜசன்ட் தெரியும், ஹைப்போட்டீனியஸ் தெரியும். இது ரெண்டுக்கும் காமன், இது ரெண்டும் தெரியும்னா நம்ம எந்த டீட்டா எடுப்போம்? காஸ் டீட்டா. ஏன்னா காஸ் டீட்டா தான் வந்து அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டீனியஸ். ஸோ 4 டிவைடட் பை 5னா என்ன 0.8 எனக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போது 0.8ங்கிறது காஸ் டேபிளில் எந்த டிகிரி எந்த மினிட்ஸில் நமக்கு வரும் அப்படிங்கிறது நம்ம ஃபைன் பண்ணணும். அதுதான் நாம் நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 0.8 நமக்கு எங்கே வருதுன்னு பார்க்கணும். ஸோ இங்கே 0.8 எங்கே வருதுன்னு நம்ம செக் பண்ணலாம். சாரி, இது சைன் டேபிள், இதுதான் காசு. இதில் 0.8 எங்கே வருது? இங்கே வருது. ஸோ இங்கே இதுக்குள்ளே தான் வருது 0.8. அப்போது 36 ஸோ 54ல் வந்து எனக்கு 0.7997 எனக்கு கிடைக்குது. சாரி, 0.8007 கிடைக்குது. ஆனால் எனக்கு தேவை என்ன? 0.8 தான் எனக்கு தேவை. ஸோ இப்போ இது வந்து எதில் வருது? 48ல் வருது. ஸோ எனக்கு 48ல் வந்தாலும் எனக்கு தேவையில்லை. ஸோ அப்போ மீன் டிஃப்ரென்ஸ்னால் நான் மைனஸ் பண்ணணும். எவ்வளோ மைனஸ் பண்ணணும்? 7 வரணும்னா 4 வந்து நான் மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ இது எடுத்துக்கிறேன். ஸோ இதையும் நான் வந்து மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன வரும்? 0.888ன்னு எனக்கு சாரி 0.8000ன்னு கிடச்சிருச்சு. ஏன்னா 0.8007 மைனஸ் 7 அதே பண்ணோம்னா இங்கே 0 ஆயிருமா? ஸோ 0.8000நாலும் 0.8நாலும் எனக்கு 1 தான். ஸோ அதுதான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ அந்த மீன் வேல்யூ எதில் கிடச்சிருக்கு? 48லேயும் 4லேயும் கிடச்சிருக்கு. ஸோ 48 + 4 என்ன? 52. ஸோ எவ்வளோ டிகிரி? 36 டிகிரியில் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ காஸ் 36 டிகிரி 52 மினிட்ஸுங்கிறது எதில் கிடைக்குது? 0.8ல் கிடைக்குது. ஸோ த ஆங்கிள் வந்து 36 டிகிரி 52 மினிட்ஸ் அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். நம்ம டிகிரி என்னன்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா?